கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் கல்லூரி மாணவியை மிரட்டி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்த கும்பல். திருவாரூரில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகாவின் ஒன்றிய செயலாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூரில் பனியன் நிறுவனத்திற்கு வேலை தேடி வந்த பெண்ணை அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்தவரை சிசிடிவி காட்சி உதவியுடன் காவலர்கள் தேடி வருகின்றனர். 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக தாவேக நிர்வாகி வேம்புலி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தாவேக நிர்வாகி ஒருவர் கணவனை இழந்து தனியாக வசிக்கும் பெண்ணின் வீடு புகுந்து பாலியல் தொல்லையளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஊர்காவல் படை வீரர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்.